மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். திருப்பி 42 ஸ்லோகம் படிக்கலாம் அவரோட. இந்திரியாணி பராம் யாகுஹு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சக. இந்திரியாணி பரான் யாகுஹு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சக. அப்போ நம்ம ஆசை முழுவதாக நீங்குவதற்கு கடைசி உபாயம் என்னன்னு பார்த்தோம். அறியாமை நீங்கினால் ஆசை நீங்கிவிடும். அதுக்கு முன்னாடி இந்திரியங்கள் மனசை கட்டுப்படுத்தி அதனுடைய அந்த ஸ்ட்ராங்கை குறைச்சிடணும். அதனுடைய அந்த ஆசையினுடைய உறுதியை கொஞ்சம் குறைச்சிட்டு பிறகு தத்துவத்துக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த அறியாமையினால் ஆசை முழுசாக போகும். ஏன் இந்த ஆசை வர்றதுக்கு அறியாமையினால் போகும்னு சொல்கிற காரணம் என்ன பார்த்தோம். மூலம் என்னன்னு பார்க்குறோம். ஒரு ஆசை வரணும்னா அபூரணத்துவம், நம்மளுக்கு ஒரு குறை இருக்குது, நம்ம மனசில் ஒரு குறை இருந்தால் அந்த குறையை நிறைவுபடுத்துவதற்காகத்தான் அந்த ஆசையை நம்ம ஆசைப்படுறோம், அந்த பொருளை அடைகிறோம். அந்த குறை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அபூரணத்துவம் எங்கேருந்து வந்துச்சுன்னா குறையுடைய ஒரு பொருளை நான் என்று நினைப்பதால். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம நான் யாருன்னு கேட்டால் இந்த உடம்பு மனசு புத்தி. முதல்ல என்ன வைப்போம், உடம்பை சொல்லுவோம். நீ யாருன்னு கேட்டால் பேரை சொல்லுவோம், இன்னார் மகன், இவ்வளோலாம் சொல்லுவோம். என்னுடைய உடம்புன்னு சொல்லுவோம். பிறகு திருப்பி என்ன பண்ணுவோம்னா பிறகு மனசை சொல்லுவோம். என் மனசு சரியில்லை, புத்தி சரியில்லைன்னா சொல்லுவோம். அந்த மனசு மேலே புத்தி மேலே அபிமானம் வந்திருக்கு. இது ரெண்டையும் அபிமானம் வச்சிருக்கிறதுனால இது ஒரு நாளும் நிறைவே அடையாது. ஒரு நாளும் இது நிறைவுடையது அல்லவே அல்ல. எது நிறைவுடையதுன்னா இதற்கு ஆதாரமான ஆத்ம தத்துவம்தான். அதை புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லும்போது பூரணத்துவம் வந்து விடுகிறது. பூரணத்துவம் வந்ததால் ஆசை அகலுகிறது. அந்த புரியாத காரணம் அறியாமை. அப்போ அறியாமையிலிருந்து தான் நம்மளுக்கு ஆசை வருது. அறியாமல் போனால் ஆசை போயிடும்னு பார்த்தோம். அப்போ ஆசையை நீக்கணும்னு சொன்னால் அறியாமையை நீக்க வேண்டும். இது கடைசி உபாயம். முதல் உபாயம் என்ன, முதல்ல கட்டுப்படுத்தி பழகிறது, ஒரு ஒழுங்குபடுத்தி பழகிறது. அதனால் என்ன பண்ணிட்டார், இந்த 2 ஸ்லோகத்துலேயும் இந்த ஆத்ம தத்துவத்தையும் உபதேசம் பண்ணிட்டார். இங்கே நம்மளுடைய உண்மையான சுரூபம் பூரணமானது, அறிவு சுரூபம், ஆனந்த சுரூபம், ஸ்வயம் பிரகாச சுரூபம். அது என்ன பண்ணுது, அந்த அறிவு ஸ்வயம் பிரகாசப்படுத்தக்கூடிய நம்முடைய சுரூபம் முதல்ல என்ன பண்ணுது, மனசை பிரகாசப்படுத்துது. மனசை உணர்வுடையதாக காமிக்குது. பிறகு புத்தியை பிரகாசப்படுத்துது. பிறகு அதன் மூலமாக உடம்பை பிரகாசப்படுத்துது. உடம்பு வரைக்கும் நம்மளுடைய அந்த உண்மையான உணர்வு ஸ்வரூபம் வெளிப்பட்டு இதுதான் நான் என்ன வச்சிருக்கேன். உடம்புக்கு வெளியே இருக்கிறத நான் சொல்லவே மாட்டோம். இதை நான் சொல்ல மாட்டோம். புஸ்தகத்தை நான் சொல்ல மாட்டோம். மனசை நான் சொல்லுவோம், உடம்பை நான் சொல்லுவோம், புத்தியை நான் சொல்லுவோம். அதில் அபிமானம் இருக்குது நம்மளுக்கு. இது உண்மையான பிரகாசம் அது வரைக்கும் போய் நம்மளை பிரகாசப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த பிரகாசப்படுத்துறதுனால இந்த ஸ்தூல உடம்பையும் மனசையும் புத்தியும் நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். கலந்து புரிஞ்சுக்கிட்டாங்கிறார். அதாவது பிரகாசப்படுத்துறதுக்கு பேர் திருக்குன்னு பேர், பிரகாசப்படுத்துகின்ற பொருளுக்கு பேர் திருஷ்யம்னு பேர். திருஷ்யம் என்றைக்குமே நம்மளாக இருக்க முடியாது. அதாவது அறியப்படும் பொருள் அறிபவன் அர்த்தம். திருக்குன்னு அறிபவன். அறிபவன் அறியப்படும் பொருளாக ஒரு நாளும் ஆகாது. நாம் இந்த புஸ்தகத்தை அறிகிறேன், இது திருஷ்யம். இந்த புஸ்தகம் திருஷ்யம், என்னால் பார்க்கப்படும். இந்த புஸ்தகம் நான் இல்லை. எதெல்லாம் நான் அறிகிறேன்னா அதெல்லாம் நானாக இருக்கவே முடியாது. இது திருஷ்யம்னு பேர். திருஷ்யவன் சாமி நடத்தியிருக்கார். சிம்பிளாக சொல்லிடுறேன். திருஷ்ய விவேகம். எதெல்லாம் அறியப்படும் பொருளாக இருக்கோ, இந்த வீடு நான் அறிகிறேன், வீடு நான் கிடையாது. வெளியே அப்படியே உள்ளே இந்த சட்டையை நான் அறிகிறேன், இந்த சட்டை நான் கிடையாது. பிறகு இந்த உடம்பை நம்ம அறிகிறோம். இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்கு, நல்லா இருக்குது, நல்லா இல்லை,
என் உடம்பு குட்டி பையனாக இருந்துச்சு, அப்புறம் வாலிபனாக இருந்துச்சு, இப்போ வயசாகி போச்சு, மூட்டு வலி வரல, இப்போ மூட்டு வலி வந்திருக்கு, எல்லாம் அறிகிறோமா இல்லையா உடம்பை பற்றி? அப்போ உடம்பை அறிகிறதுனால உடம்பு நானாக இருக்க முடியாது. இது திருஷ்யம், நான் திருக்கு. பிறகு என்ன பண்ணுறோம், மனசு நான் சொன்னால் என்ன பண்ணுறோம், மனசு அறிகிறேன், என் மனசே இப்போ சரியில்லை, இப்போ மனசு குதூகலமாக இருக்குது, எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது, மனசு துக்கப்படுதுன்னு அறிகிறோம். அப்போ மனசு நானாக இருக்க, புத்தியை அறிகிறான், என் புத்தியே சரியில்லைம்போம், என் புத்தி நல்லா வேலை செய்யுதுமோ, என் புத்தி வேலை செய்யலைம்போம். அப்போ எதையெல்லாம் நாம் அறிகின்றோமோ அது நானாக இருக்க முடியாது. அப்படி இந்த திருஷ்யத்தை எல்லாம் நான் என்று நினைக்க வைத்து விடுகிறது அறியாமை. சில பேர் வீட்டவே நான் நினைப்பான், வீடு போச்சுன்னு நானே அழிஞ்சு போனதான் நினைப்பான். அது ரொம்ப இப்போ கார் மேலே அபிமானம் வச்சா காரில் ஒரு கோடு விழுந்துச்சுன்னா நம்மளுக்கே ஹார்ட்டில் கோடு விழுந்த மாதிரி ஆயிடும். புதுசாக கார் வாங்கியிருந்தோம்னா என்னுடையதுன்னு எதையெல்லாம் சொல்கிறோமோ அது நான் அல்ல. உடம்பு என்னுடைய உடம்பு சரியில்லை, என்னுடைய மனசு சரியில்லை, என்னுடைய புத்தி சரியில்லை, அதை போய் நான் நினைக்க வச்சுது. அதுதான் நான் நினச்சிக்கிட்டு, மற்றதை என்னுடையதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் உடம்பு என்னுடைய உடம்புன்னு. அப்போ என்னுடையன்னு எது சொல்லுது? நான் தனியாக இங்கே இருந்துக்கிட்டு என்னுடைய புஸ்தகம்னு சொல்கிறேன். அப்போ புஸ்தகம் வேறு, நான் வேறு. அதே மாதிரி என்னுடைய உடம்புன்னு நான் சொன்னேன்னா அப்போ அந்த என்னுடைய உடம்புக்கு தனியாக நான் உள்ள யாரோ ஒரு ஆள் இருக்கேன். அப்போ அந்த உடம்பு நான் இல்லை. அப்புறம் என்னுடைய புத்தின்னு வேறு சொல்கிறேன். அப்போ புத்தி நான் இல்லை. எதையெல்லாம் என்னுடையதுன்னு சொல்ல நானாக இருக்க முடியாது. உண்மை தானே இது? என்னுடைய வீடுனா வீடு நான் ஆயிடுவோமா? என்னுடைய கார்னா கார் நான் ஆயிடுவோமா? அதே மாதிரி தானே என்னுடைய உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷ்க்கு ஒரு பெரிய வேற்றுமை இருக்குது. நம்ம லாங்குவேஜில் தத்துவம் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் எனக்கு உடம்பு சரியில்லை எப்படி சொல்லுவாங்க? அது என்ன வார்த்தை சொல்லுவோம்? ஐ ஆம் சஃபரிங், நான் சஃபரிங். நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம், என் உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லுவோம். என்னுடைய உடம்பு, அங்கே நான் சரியில்லைன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். புரியுதுங்களா? நம்ம லாங்குவேஜில் அப்படி கூட இல்லை. என்னுடைய மனோதத்துவ டாக்டர், என்னுடைய மனசு சரியில்லை. ஒருத்தர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்டை போய் சொல்கிறீங்க என்னுடைய மனசே சரியில்லைப்பா, அப்போ என்னுடையதுன்னு சொல்கிறான். அப்போ என்னுடையதுன்னு சொல்லியாச்சுன்னா அது நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன பண்ண, அறியாமையினால் மனசு புத்தி உடம்பத்தை நான் அப்படியே ஊறி போச்சு. ஒரு ஜென்மம் இல்லை, கோடான கோடி ஜென்மங்களை எத்தனையோ ஜென்மம் எடுத்திருப்போம். எந்த ஜென்மம் எடுத்தாலும் அந்த சரீரத்தை நான் நினச்சிட்டோம். அதனால் என்னாச்சுன்னு சொன்னால் இந்த புத்தி இப்படி மாறி போச்சு. அதனால் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொன்றா நீக்கிறார். உடம்பு நான் அல்ல, மனசு நான் அல்ல, புத்தி நான் இல்லைன்னு. சரீரம் 3 சரீரம் இருக்குது. ஸ்தூல உடம்பு, சூக்ஷம உடம்பு, காரண உடம்புன்னு இருக்குது. சரீரத்திரய விபாகம்னு பார்த்துருக்கோம், பஞ்சகோஷ விவேகம்னு பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றா நீக்கி கடைசியில் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கிட்டால் எது எஞ்சுதோ அதுதான் ஆத்மா. இதுதான் ஆத்ம ஞானம். கடோபனிஷத் மந்திரம் இது. அதை அப்படியே கொஞ்சம் உள்டாவை மாற்றி சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம்ங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா புரியும். ஒவ்வொன்றா நீக்கிறார். இதில் சொல்லியிருக்க வார்த்தைக்கு அர்த்தத்துக்கும் நேரடி அர்த்தம் பார்த்தா வேறு மாதிரி போயிடும். இந்திரியாணி பராணி ஆகுகுங்கிறார். இந்திரியங்கள் மேலானது, உடம்பை காட்டிலும் சொல்கிறார். உடம்பு வரைக்கும் இருக்கு, உடம்பை சொல்லலை. உடம்பை விட இந்திரியங்கள் மேலான, இந்திரியங்களை விட இந்திரியங்கள் மேலானதுன்னு வேறு அர்த்தம் பார்க்க போகிறேன். இந்திரியங்கள் மேலானது என்று சொல்கிறார்கள். இங்கேயும் அங்கே ஆகுகுன்ட்டார். சொல்கிறார்கள்னு என்ன அர்த்தம்? பரம்பரையாக அந்த கருத்து வருது. ஸ்தூல உடம்பை காட்டிலும் இந்த ஸ்தூல உடம்பை காட்டிலும் என்னன்னு சொன்னால் இந்த இந்திரியங்கள் மேலானது. இதை நான் சொல்லலை, சொல்கிறாங்கன்னார். பிறகு அடுத்து அர்த்தம் 2வது பார்ப்போம். இந்திரியேப்பிய பரம் மனக, இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது. மனசக து, மனதை காட்டிலும் பரா புத்திகி, புத்தியானது மேலானது. பிறகு யக புத்தே பரதக தூசக, புத்தியை காட்டிலும் யார் மேலானவனே அதுவே ஆத்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த ஆத்மாங்கிற வார்த்தையை இங்கே சொல்ல அடுத்த ஸ்லோகத்தில் வருது. அப்போ இந்திரியங்கள் உடலை காட்டிலும் மேலானது, இந்திரியங்களை காட்டிலும் மனசு மேலானது, மனசை காட்டிலும் புத்தி மேலானது, புத்தியை காட்டிலும் எது மேலானதாக இருக்கிறதோ அதுவே ஆத்மான்னு சொல்லி இங்கே ஆத்ம தத்துவம். இந்த ஸ்தூல உடம்பு வரைக்கும் நான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு மற்றதை நான் சொல்ல மாட்டேன், டேபிளை நான் சொல்லவே மாட்டேன். இந்த உடம்பு வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னுடைய இதுன்னு சொல்கிறோம். இதை ஒவ்வொரு படியாக சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், முதல்ல இந்த உடம்பில் இருக்க அபிமானத்தை குறைக்கணும். அதுக்காக இந்திரியங்களை உடம்பை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானது அப்படிங்கிறத சொல்கிறார்.
ஆனால் உடம்புக்கு அப்பாற்பட்டிருக்க விஷயத்தை இங்கே கொண்டு வரல. அதை நான் சொல்ல மாட்டோம், அது என்னுடையதுன்னு சொல்லுவோமே ஒழிய நான்கிற அபிமானம் அதில் கிடையாது. அப்போ இந்திரியாணி பராணின்னா இந்திரியங்கள் மேலானதுன்னா மேலானதுங்கிற 3 அர்த்தம் இருக்குது. இங்கே நிறைய அர்த்தம் இருக்குது, 3 அர்த்தம். ஒன்று, உடம்பை காட்டிலும் இந்திரியங்கள் சூக்ஷ்மமானது. இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் இந்த கண்ணும் காது இந்திரியம் இல்லை, பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி தான் இந்திரியம். நிறைய பேர் கண்ணுக்கு ஸ்தூலமாக இருக்கும், காது ஸ்தூலமாக இருக்கும், சக்தி இருக்காது. அது கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மம். அது உடம்பு ஸ்தூலம். அந்த மேலானதுன்னு என்ன, இந்த ஸ்தூல உடம்பை விட சூக்ஷ்மமாக உள்ள ஒன்று இருக்குப்பா, அது இந்திரியம்ங்கிறார். சூக்ஷ்மமானது. அடுத்தது, அது அதிகமாக வியாபித்திருப்பது. இந்திரியங்கள்னு அதிகமாக வியாபிச்சிருக்கு, உடம்புக்குள்ள அந்த சக்தி வியாபிச்சிருக்கு. பிறகு பராணி, அருகில் இருப்பது. ஆத்மாவுக்கு மிக அருகில் இருப்பது உடலை காட்டிலும் இந்திரியங்கள்ங்கிறார். உடலை நீக்கிட்டு பிறகு இந்திரியங்களுக்கு வர்றோம். பிறகு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் இந்திரியங்கள் ஆத்மாவுக்கு அருகில் இருப்பது, சூக்ஷ்மமானது, அதிகமாக வியாபித்திருப்பது முதல்ல புரிஞ்சுக்கிறது. ஆத்மா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது. கடைசியாக பிரகாசப்படுத்துறது வெளிப்பொருள். அதுக்கு முன்னாடி உடம்பை பிரகாசப்படுத்து. உடம்புக்கு அடுத்து பிரகாசம் உள்ளே போனால் இந்திரியம், அதுக்கு அடுத்து உள்ளே போகிறது மனசு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மனசு என்ன சொல்கிறாரு, இந்திரியங்களை விட சூக்ஷ்மமானது. அதுக்கு இப்போ இந்திரியங்களுக்கு அடுத்து என்ன இருக்குது, மனசு இருக்குது. அப்போ இந்திரியங்கள் நான் அல்லன்னு புரிஞ்சாச்சுன்னா எங்கே வரும்னா மனசுக்கு போயிடும். மனசு அதை விட மேலானது. பிறகு மனசை விட புத்தி மேலானது. இந்திரியங்கள் உடம்பை விட சூக்ஷ்மமானது, ஆத்மாவுக்கு அருகில் இருப்பது. இந்திரியங்களை விட மனசு சூக்ஷ்மமானது. அது அதை இந்திரியங்களை கூட செயல்படும் போது அறிஞ்சு விடலாம், மனசு செயல்பட அறியவே முடியாது. அது அதை விட சூக்ஷ்மமாக இருக்குது. ஒருத்தன் பார்க்குறான் கேட்குறானோட தெரிஞ்சுக்கிறலாம், சுவைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறலாம். மனசு என்ன இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற முடியுமா, தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அதை விட சூக்ஷ்மமானது. அதனால் அதை விட அருகில் ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆமாம். பிறகு அதை விட புத்தி அப்படிங்கிறார். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். பிறகு புத்தியை விட மேலானது எதுவோ அது என்ன, ஆத்மாங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இதுக்கு என்னுடைய அர்த்தம் என்னென்னா, பஞ்சகோஷ விவேகம் சாஸ்திரத்தில் படிச்சிருக்கோம். முதல்ல இந்த ஸ்தூல உடம்பு நான் அல்லைங்கிறது, பிறகு பஞ்ச பிராணன் நான் அல்ல, பிறகு மனசு நான் அல்ல, புத்தி நான் அல்ல, அப்படி சொல்லி கடைசியாக இதையெல்லாம் நீக்கின பிறகு எது எஞ்சி இருக்கிறதோ அதுவே ஆத்மான்னு சொல்லுவோம். அதுக்காக இங்கே சொல்லியிருக்கிறார், சாட்சியாக இருப்பவன். இதே கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி, இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை அறிந்துவிட்டால் நீ ஆசையை வென்று விடலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இங்கே என்னென்னா, அதை விட சொல்லி ஆத்மாட்ட கொண்டு போய் நிப்பாட்டார். பிறகு ஆத்மாவை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். புத்தியை விட ஆத்மா, மனசு அதை விட மேலானது ஆத்மான்னு சொல்லி அதை அறிய வேண்டும் சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். இங்கே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இந்திரியாணி பராணி, பரான் யாகுன்னு இருக்கு. இந்திரியாணி பராணி ஆகுகு. இந்திரியங்கள் மேலானது. பராணினா மேலானது. எதை காட்டிலும் இங்கே சொல்லலை, உடலை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானது. ஆகுகு என்று சொல்லுகிறார்கள். இந்திரியேப்பியக பரம் மனக. இந்திரியேப்பியக இந்திரியங்களை காட்டிலும் மனக பரம் மனம் மேலானது. மனசக து ஆனால் மனதை விட புத்தியானது பரா மேலானது. மனசஸ்து பரா புத்திகின்னு இருக்கு. மனசக தூன்னா ஆனால், மனசகன்னா மனதை விட, புத்தியானது அதுக்கு முந்தின வார்த்தை பரா மேலானது. அடுத்தது யக புத்தேகே பரதஸ்து சக. இங்கே திருப்பி அடுத்த வார்த்தை தூன்னா ஆனால், யகன்னா யார், புத்தேக புத்தியை விட, பரதக மேலானவரோ, சக அதுவே ஆத்மா, அவரே ஆத்மா. புத்தியை விட ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது எது, ஆத்மா. அதை விட உயர்ந்தது. புத்தியை பிரகாசப்படுத்துவது ஆத்மா, புத்தி பிரகாசப்படுத்துவது மனசு பிரகாசப்படுத்துவது இந்திரியங்களை பிரகாசப்படுத்துவது உடலை. இந்த இந்திரியங்கள் மனசுலன்னு உடம்பு ஜடமாக தான் கிடக்கும்.
இந்திரியங்கள் மனசு வேலை செய்யலைன்னா மனசு ஜடமாகத்தே இருக்கும். அப்போ இந்திரியங்கள் மனசு வேலை செய்யும்போது தான் உடம்பே வேலை செய்யும். மனசு வேலை செஞ்சாதான் இந்திரியங்கள் வேலை செய்யும். மனசுக்கு புத்தி ஆதாரம், புத்திக்கு ஆதாரம் ஆத்மான்னு சொல்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகத்தில் நிறைவு பண்ணுவார். ஸ்லோகத்தை படிக்கலாம். ஏவம் புத்தே பரம் புத்வாம் சந்தப்யாத்மனாத்மனாம் ஜகீஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். ஏவம் புத்தே பரம் புத்வாம் சந்தப்யாத்மானமாத்மனா ஜகீஷத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். இங்கே எல்லாம் இந்திரியம், மனம், புத்தி எல்லாமே சூக்ஷ்ம சரீரம்தான். அதை விட இது அதற்கு அருகில்னு சொல்லிகிட்டே வந்தாருங்க. இந்த அருகில் சொல்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா டிஸ்டன்ஸுங்கிற மீனிங் கிடையாது. இப்போ இந்திரியங்களுக்கு ஆத்மாவை விட அருகில் இருக்குது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. கடைசியில் புத்தி ஆத்மாவுக்கு அருகில் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா மேலானதுங்கிறது அருகில்ங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம். அருகில்னால் அந்த தூரம் பக்கம் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. டிஸ்டன்ஸை பற்றி இங்கே சொல்லலை. அபிமானம் முதல்ல இந்திரியத்தில் அதிகமாக அபிமானம், ஆத்மாவோட கொஞ்சம் தூரமாக அபிமானம் வச்சுருக்கான். பிறகு அதை விட்டு கொஞ்சம் பக்கத்தில் அபிமானம் வருது மனசில். பிறகு கொஞ்சம் பக்கத்தில் அபிமானம். அபிமானத்தின் அடிப்படையில் தான் இந்த மிக அருகில்ங்கிற வார்த்தை சொல்கிறோமே ஒழிய டிஸ்டன்ஸுங்கிறது இல்லை. இந்த நீள அகலமெல்லாம் சொல்கிறோமே அப்படியெல்லாம் கிடையாது அது. அதனால் முதல்ல ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வச்சு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அபிமானத்தை முதல்ல நீக்கணும். முதல்ல நிறையா பேருக்கு உடல் அபிமானமே போகாது. கடைசி 90 வயசு வரைக்கும் இந்த உடம்பு அலங்காரம் பண்ணுறதுல நிறையா பேருக்கு இருக்குது. ஒரு அம்மா இருந்தாங்க, நல்ல ஞானமெல்லாம் இருக்குது. எங்கள் ஆசிரமத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு, ஆனால் உடம்பை ட்ரெஸ் பண்ணுறது நீட்டாக. அவங்களுக்கு 80 வயசு, ஐசியூவில் இருக்காங்க. டிரைவர் வச்சு லிப்டிக் வாங்கிட்டு சொல்கிறாங்க. போட்டு பழகிட்டாங்க அவங்க. டாக்டர் சிரிக்கிறாரு பாருங்கள். ஐசியூவில் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அது சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பயும் போலவே இருப்பேன். இது அவங்களுக்கு அறிவோடு செய்கிறாங்க. நம்மளுக்கு என்னென்னா அந்த உடம்பை சரியாக வச்சுக்கலன்னா அப்படி துக்கம் வந்துடும். உடம்பு மேலே அப்படி ஒரு அபிமானம். அதன் பிறகு இந்திரியங்கள், ஒவ்வொரு இந்திரியம் வீக்காகும்போது அவங்களுக்கு துக்கம் தாளாது. உடம்பு முதல்ல போகும், பிறகு இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் அவுட் ஆகும். கடைசி இந்திரியம் அவுட் ஆகிறது நாக்கு தான். எல்லா இந்திரியமும் நின்னாலும் இந்த பேசுகிறது சுவைக்கிறது நிற்காது. வயசானவங்களை பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட விரும்புவாங்க, பேசுகிறது நிப்பாட்டாது. இது ரெண்டுமே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிறகு இந்திரியம், அதை விட எண்ணம். பிறகு எல்லாம் இந்திரியம் அவுட் ஆயிரும், மனசு எண்ணம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். பிறகு அதுக்கடுத்து புத்திங்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக தாண்டி வரணும். ஒரே ஸ்டெப்பில் எல்லாத்தையும் தாண்டி ஆத்மாவுக்கு வர முடியாது. அதனால தான் நம்ம இதெல்லாம் இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு. பஞ்ச கோஷ விவேகத்தில் ஒவ்வொன்றா வருவான். திறவலர் முதல்ல இதை நீக்கணும்னு அடுத்ததுக்கு போவோம். அதெல்லாம் ரொம்ப தத்துவ ரீதியாக பார்க்கும்போது கடைசியில் தெரியும். முதல்ல உடம்பு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உடம்பு நான் அந்த திரையை வளர்க்குறது. அப்புறம் இந்திரிய நான் வரும், அந்த திரையை வளர்க்குறது. இந்த சினிமாவில் விஷ்ணுவை காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திரையாக விளையிக்கிட்டே வரும். கடைசியாக எல்லா திரையை விளைவுன்னு கரெக்டாக வந்துடுவார். அது வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்படா தெரியும்ட்டு. இந்த நாகேஸ்வர் படத்தில் திருவிளையாடல் நினைக்கிறேன், அந்த நக்கீரர் அந்த இது போவான் அரண்மனைக்குள்ளே. அரசேனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கால போய் கேட்பான், அவர் அப்படிம்பார். அப்புறம் அடுத்தால போய் அரசேம்பான். கடைசியாக போய் என்ன பண்ணுவான், இவரதே அரசன் புரிஞ்சுக்கிடுவான். அது வரைக்கும் ஓராளாக அது மாதிரி ஆத்மா, உடம்பு மேலே அபிமானம், இந்திரியங்கள் அபிமானம், மனசில் அபிமானம், இதெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குது. விளக்குனா அப்புறம் இன்னும் 4 கிளாஸ் போயிடும். சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஏவம் இவ்விதத்தில், சென்ற மதத்தில் சொன்ன விதத்தில், புத்தேகே பரம், புத்தியை காட்டிலும் மேலாக, புத்வா அறிந்து, யாரை, ஆத்மாவை அறிந்து, எல்லாத்துக்கும் மேலா சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை நான் என்று அறிந்து, இவைகளெல்லாம் நான்கிற எண்ணம் வச்சிருக்கிறதுனால தான் அதனுடைய தர்மம் நம்ம தர்மமாகி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உடம்பை நானும் மனசு நான் நினைக்கிறதுனால தான் மனசுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நம்மளுக்கு வர கஷ்டம்னு நினைக்கிறோம். ஞானி என்ன பண்ணுவான்னா, மனசுக்கு ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஓடிச்சு, இது மனசு சொரூபம் அப்படிதான் விட்டு போயிடுவான். எல்லாம் நீக்க முயற்சி பண்ணுவான். உடம்புல நோய் நீக்க முயற்சி பண்ணுவான். நீக்கவே முடியலைன்னா உடல் தருமா. அதுதான் பாரதியார் என்ன மரணம் வரும்போது என்ன சொன்னார், வாடா காலா உன்னை எட்டி உதைக்கிறேன்னு. மரணத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அவர்.
அவனுக்கு நீக்க முடியலைங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தர்மம் இதுதான்ட்டு போயிடுவான். நம்ம என்ன பண்ணோம், உடல் தர்மத்தை நான் நினைக்கிறதுனால, மனசு தர்மத்தை நான் நினைக்கிறதுனால துக்கம் பண்ணுறோம். இப்போ ஒரு வீடோ வாகனமோ வாங்குகிறோம், அதில் நிறைய குறை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், எவ்வளவோ குறைகள் இருக்குது. அந்த குறையெல்லாம் அந்த பொருள் ஏங்கிட்ட என்னுடையதுன்னு வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா குறை நினைப்போமா? துக்கத்துக்கு அந்த பொருளில் வர்ற குறை காரணம் கிடையாது. அந்த பொருள் ஒரு குறை இருக்குது. ஒரு வாகனம் வாங்கி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, மனசு கஷ்டப்படுமா இல்லையா? அப்போ அந்த வாகனத்தில் இருக்க குறை நம்ம துக்க காரணம் கிடையாது. அந்த வாகனத்தை என்னுடையது நினைக்கிறதே துக்க காரணம். விற்றுட்டே என்ன, விற்ற பிறகு அதே ரிப்பேர் ஆச்சுன்னா கவலைப்படுவீங்களா? வாகனத்தை விற்றாச்சு, விற்ற பிறகு அதே அந்த கண்டிஷனில் இருக்குது, மோசமாக இருக்குது, இப்போ வாகனம் ஓடலே நினச்சி கவலைப்படுவீங்களா? அப்போ வாகனத்தினுடைய குறை எப்போ நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்குதுன்னா அது என்னுடையது நினச்ச போதே. வீடு இருக்குது, வீட்டில் இருக்க குறையதுனால துக்கம் கிடையாது, வீடு என்னுடையதுன்னு நினச்சின துக்கம் வந்துடும். இந்த என்னுடையதுன்னு நினைக்கிறதுனால இந்த துக்கம். ஒரு 3 பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்களாம். ஒருத்தர் அப்பா வீட்டெல்லாம் வச்சு எழுதி வச்சு 3 பேருக்கு விற்றுருங்கப்பா, விற்று எடுத்துக்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு பவரை கொடுத்துட்டு போயிட்டாராம். வீட்டு போயிட்டு ஊருக்கு வந்திருக்கிறாரு. அதில் ஒருத்தனுக்கு பவர் கொடுத்தாச்சு. ஒருத்தர் இருந்திருக்கான், ஊருக்கு வர்ற நேரத்தில் வீடு தீப்பிடிச்சிச்சு. அந்த வீடு மகன் அழுதுகிட்டு இருக்கேன், கடைசி பையன் அங்கே நிற்கான், வீடே எரிஞ்சு போச்சுப்பான்னு அழுகுறான். இவன் அப்பா என்னடா அப்படி போச்சுன்னு துக்கத்தில் அப்படியே துடிக்கிறாரு. இன்னும் 2வது பையன் ஓடியாரான், அப்பா அழுகாதீங்க, அண்ணன் வீடை விற்றுட்டாரு அப்படிங்கிறான். அப்பா அப்படி நிம்மதிங்கிறாரு. 2 பேரும் அப்படி சந்தோஷம் சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, அப்பயும் தீப்பிடிச்சுதான் எரியுது. வித்துட்டாச்சுன்னு சொன்னவனு என்ன ஆகுது, துக்கம் ஓடி போச்சு, ஏன்னா என்னுடைய வீடு இல்லை. அப்புறம் அவன் மூத்தவன் வர்றான், அப்பா இன்னும் விற்கலப்பா, அட்வான்ஸ் தான் வாங்கியிருக்குறான். அப்புறம் திருப்பி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. எப்படி பாருங்க, ஒரே நேரத்தில் ஒரே சம்பவம் துக்கத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, பிறகு துக்கத்தை கொடுக்குது. காரணம் என்ன? அபிமானம். இந்த அபிமானத்தை ஒவ்வொன்றா நீக்கிறது தான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீக்கி கடைசியில் என்ன வருது, இங்கே வரணும். இந்த அபிமானம் இருக்கிறதுனாலனே ஸ்தூல சரீரத்தில் ஒரு உடம்புல காலில் ஒருத்தன் ஏது கோபம் வருது, கால் நடக்க முடியல, நொண்டின்னு சொன்னால் ஏன் இந்த அபிமானம். மனசில் ஒரு குறை இருந்தால் அதை சொன்னால் கோபம் வரும், புத்தியில் ஒரு குறை இருந்தால் சொன்ன, ஏன்னா அந்த என்னுடையதுன்னு வைக்கும்போது குறை வருது. என்னுடையதுன்னு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணும்? ஒருத்தர் சொன்னாராம், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எவ்வளோ திட்டுறான்னு செய்கிறான், ஒன்றும் சங்கட்டமே பட மாட்டேங்கிறீங்க, கோபமே வரலையான்னு கேட்டாரான். அது சொன்னாரான், அதாவது அவன் இந்த உடம்பை திட்டினா என் உடம்பும் பஞ்சபூதம், அவன் உடம்பும் பஞ்சபூதம், பஞ்சபூதத்தை திட்டுறான் அப்படின்ட்டாரான். ஒருவேளை ஆத்மாவை திட்டுறான்னா அவன் ஆத்மாவும் என் ஆத்மா ஒரே ஆத்மா, அவனையே அவன் திட்டிக்கிறான்ட்டாரான். இந்த ஞானம் வரணும். இந்த அபிமானம் உடனே கேட்க நல்லா இருக்குது சாமி, ஆனால் நினைக்குமான ஒரே நாளில் வராது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அடைய முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதெல்லாம் நான் அல்ல அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி கொண்டு வர வேண்டும். இதற்கு வேறாக சாட்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னார், இந்த ஆசைக்கு இருப்பிடம் என்ன சொன்னார், இந்திரியம் மனம் புத்தின்னு சொல்லிட்டார். அப்போ இந்திரியம் மனம் புத்தி நான் அல்லேன்னு சொன்னால் அந்த ஆசை என்னுடையதா? அப்பயே ஓடி போயிடும். அதுக்கு வந்துச்சு, அதுவும் நான் அல்ல, அதோட ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாமே இந்த உடல் மனசை வச்சு வரக்கூடிய துயரம் தான், உடல் மனம் இந்திரியத்தை வச்சு வரக்கூடிய ஆசைகள் தான். அது நான் அல்ல என்று புரிந்து விட்டால் என்னாகும், அதில் நிலை பெற்று விட்டால் இந்த ஆசை அகன்றுவிடும். சம்ஸ்தப்பிய ஆத்மானம் ஆத்மனா, அதாவது சம்ஸ்தப்பியன உறுதிப்படுத்தி, இந்த ஆத்ம தத்துவத்தை அறிவினால் உறுதிப்படுத்தி, அறிவை ஆத்ம தத்துவத்தில் உறுதிப்படுத்தணும். கேட்க நல்லா இருக்கும், உறுதிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் என்னுடையதுன்னு இல்லைன்னு சொல்லி நம்ம மனசில் சொல்லிடலாம், ஆனால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. என்னதே நம்ம இது வண்டி கார் நம்ம கார் இல்லைன்னு சொன்னால் கூட அடுத்த இடிச்ச சும்மா இருப்போம், பெரிய சண்டையே போடுவோம். அதெல்லாம் சண்டை போடாமல் இருக்க முடியாது. இங்கே ஒரு உபாயத்தை சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த தத்துவத்தை அறிவது ஒன்று, அதில் நிலை பெறுவது ஒன்று, ரெண்டும் இருந்தால்தான் இது என்னாகும், இந்த
ஆசை போகுங்கிறார். ஒரு பொருளை அடைவது ஈஸி, அதை காப்பாற்றுறது கஷ்டம். இந்த ஞானத்தை அடைவது எளிது. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, திருச்சியை புரிஞ்சுக்கிறலாம், ஆனால் நிலை பெறுறதுங்கிறது உடனே வராது. பல ஜென்மாந்திர அபிமானம் இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, அதை காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இருக்கா இல்லையா? உன்னை சம்பாதிக்கிறத விட காப்பாற்றுறது கஷ்டம். மாதிரி ஞானத்தை அடைவதை விட அதை நிலைபெறுத்துவது கடினம் அப்படிங்கிறாரு. ஒரு மனப்பாடம் கூட ஒன்று பண்ணுவான், ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடுவான். 10 நாளைக்கு சொல்லலைன்னா மறந்து போயிடும். அது திருப்பி கண்டினியூவாக கொண்டு போகிறதே கஷ்டம், மறக்காமல் கொண்டு போகிறது கஷ்டம். அது மாதிரி இந்த தத்துவத்தை என்ன சொல்கிறார், நிலைப்படுத்தி, இங்கு சொன்ன புத்தியின் மூலமாக நிலைப்படுத்தி. 2வது வரி, ஜகி சத்ரும் மகாபாகோ. மகாபாகோன்னா பெரிய கைகளை உடைய அர்ஜுனா, சத்ரும் எதிரியை கொன்று விடுங்கிறார். எப்படிப்பட்ட எதிரி? காமரூபம், ஆசை சொரூபமான எதிரின்ட்டார். உண்மையான எதிரி யார்? ஆசைதான் உண்மையான எதிரின்னார். அந்த எதிரியை கொன்றுவிடு, ஆசை என்ற சத்துருவை கொன்றுவிடு. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, துராசதம், வெல்வதற்கு கடினமான ஆசையின்ட்டார். பகவானே ஒத்துக்கிறார், ஆசையை வெல்றது கடினம், சுலபம் அல்ல அப்படிங்கிறார். அதாவது ஆசையை வெல்வதற்கு கடினமான சத்துருவான ஆசை. ஒரு எதிரி இருக்கான், அந்த எதிரியை வெல்றது சாதாரண விஷயம் இல்லைங்கிறார். அது கடினமானதுன்னு பகவானே ஒத்துக்கிறார். நம்மளுடைய மனசை புரிஞ்சே சொல்கிறார், ஏன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறார். ஏன்னா எதிரி, உண்மையான எதிரி ஆசை தான், ஆனால் அதை வெல்றதுங்கிறது சுலபம் அல்ல அப்படிங்கிறார். அவ்வளவு சுலபம், துராசதம்ங்கிறார். நீக்குவதற்கு மிக மிக கடினம் அப்படின்ட்டார். முதல்ல நம்மளுக்குள்ள இந்த ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இந்த ஆசை நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட கஷ்டம். அதுக்கு பிறகு அதை நீக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தத்துவத்தை புரிஞ்சு, இந்த அறிவில் இந்த ஆசை எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அதை நல்லா புரிஞ்சு நிலைநிறுத்தி பண்ணாத நீக்க முடியும். அது கஷ்டப்பட்டுத்தான் நீக்க முடியும். பயிற்சியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிந்திச்சு இந்த தத்துவம் உள்ளே போக போக அதுவாக வெளியே போய்விடுங்கிறார். அப்போ 2 உபாயம் சொல்லியிருக்கார். ஒன்று இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. கடைசி என்ன? ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் நம்மளுக்கு நிறைவை கொடுத்து விடுகிறது, பூரணத்துவத்தை கொடுத்து விடுகிறது. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு. இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆத்ம ஞானம் அடைஞ்ச ஒருத்த மட்டும் கடவுள்கிட்ட போய் எனக்கு எதுவும் வேணான்னு பிரார்த்தனை பண்ணுவான். நீ ஒன்றும் தர வேணாம், எனக்கு போதும்னு பிரார்த்தனை பண்ண ஒரே ஆள் தான் பண்ண முடியும். என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்ட, இனிமேல் எனக்கு எதுவும் தேவையில்லை. நீ எப்போ எடுக்கிறியோ எடுத்துகிட்டு போ, உடம்ப வச்சுக்கிறியா வச்சுக்க, எடுக்கிறியா எடுத்துகிட்டு போ, என்ன பண்ணுமோ பண்ணிக்க, நான் எனக்கு நம்மகிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றுவான். இது யாப்பா அவனுக்கு ஆசை இல்லாட்டி தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியலாட்டி சொல்ல முடியுமா? அப்படி இந்த ஞானம் உனக்கு கொடுத்து விடுங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். ஏவம் புத்தே பரம்புத்வா. இதில் முதல்ல மகாபாகோன்னு இருக்குது. ஜகி சத்ரும் மகாபாகோன்னா அர்ஜுனனை கூப்பிட்றார், பெரிய கைகளை உடைய அர்ஜுனா. ஏவம் முதல் வார்த்தை, ஏவம் இவ்விதம். இதுக்கு முதல் மந்திரத்தில் சொன்ன விதத்தில் புத்தேகே, அங்கே புத்தியை விட யார் மேலானதோன்னார், அதை அப்படிங்க கன்னியூ பண்ணுறார். புத்தேகே, புத்தியை விட, பரம் மேலானதாக, புத்வா ஆத்மாவை அறிந்து, அடுத்தது அதாவது சம்ஸ்தப்ய ஆத்மனா ஆத்மானம். அதை பிரிக்கணும். சம்ஸ்தப்ய ஆத்மனா ஆத்மானம், ஆத்மனாம் ஆத்மானம். ஆத்மானம்னா சொன்னால் ஆத்ம தத்துவத்தில் ஆத்மனா அந்த அறிவை சம்ஸ்தப்ய உறுதிப்படுத்தி, அதாவது புத்தியை விட மேலானதாக ஆத்மாவை அறிந்து ஆத்ம தத்துவத்தில் அந்த அறிவை உறுதிப்படுத்தி. இந்த ஆத்மானா ஒரு இடத்துக்கு ஒரு வித்தியாசம் வரும். இந்த இடத்துல ஒரு ஆத்மானம்னா ஆத்ம தத்துவத்தை, ஆத்மனான்னா அறிவைன்னு அர்த்தங்க. அறிவை உறுதிப்படுத்தி. துராசதம் கடைசி வார்த்தை, துராசதம் 2வது வரியில். அதாவது துராசதம் சொன்னால் வெல்ல முடியாத, நீக்குவதற்கு மிக மிக கடினமான. அதுக்கு முந்தின வார்த்தை காமரூபம், ஆசை வடிவான. சத்ரும், ஜகி சத்ரும் இருக்கு. சத்ரும்னா எதிரியை, ஜகி சத்ரும் எதிரியை.
ஜஹின்னா வென்று விடு, கொன்று விடு, அழித்து விடுன்னு அர்த்தம். எதன் மூலம் அழிக்க சொல்கிறாரு? ஆத்ம தத்துவத்தை உறுதிப்படுத்தி வெல்ல முடியாத மிக கடினமாக நீக்குவதற்கு மிக மிக கடினமான ஆசை வடிவமான எதிரிங்கிறார். அந்த எதிரியை நீ கொன்று அழித்து விடு. துரியோதனை கொல்ல சொல்ல அவர். துரியோதனை ஐயோ துச்சாதனை இங்கே கொல்ல சொல்லலை, என்னை கொன்று விடுன்னு சொல்கிறார் எதிரியை. இங்கே எதிரி யார் இருக்கா போர்க்களத்தில்? இங்கே இருக்க துரியோதனன் துச்சாதனன், அவனை சொல்லலை இவர். நான் உபதேசம் முடிஞ்ச பிறகு கொண்டுக்கப்பா, இப்போ நான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மனசில் இருக்க ஆசைங்கிற எதிரியை முதல்ல கொல்லு, அதுக்கு பிறகு துரியோதனையும் துச்சாதனையும் கொண்டுக்கலாம்னு சொல்லி இந்த 3வது அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார். 3வது அத்தியாயம் கர்மயோகம் முடிஞ்சு. இதனுடைய சாரத்தை சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த 3 அத்தியாயத்துடைய சாரத்தை சுருக்கமாக சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். இந்த அத்தியாயத்துக்கு பேர் கர்மயோகம். கர்மம்னா செயல்னு அர்த்தம். செயலின் மூலமாக, நாம் செய்கின்ற செயலின் மூலமாக உயர்ந்த நிலையை அடைவது. செயலை எப்படி செய்வது என்ற தலைப்புன்னு வேறு கர்மயோகம் சொன்னான். எல்லாரும் செயல் செய்கிறோம், அதை எப்படி செய்யணும், என்ன பாவனையில் செய்யணும் தெரிகிறதில்ல. அதை சொல்கிற தலைப்பு இந்த அத்தியாயம். இங்கே முதல்ல அர்ஜுனன் கேள்வி வந்தது, ஞானம் சிறந்ததா செயல் சிறந்ததா கர்மம் சிறந்ததான்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்? அதுக்கு பதில் கர்மம் சிறந்தது ஞானம் சிறந்ததுன்னு சொல்லாமல், ஞானம்தான் உயர்ந்தது ஆனால் கர்மயோகம் உனக்கு சிறந்ததுங்கிற அடிப்படையில் 2 வாழ்க்கை 2 சாதனை சொன்னார். இல்லறம் துறவரத்தை பற்றி சொல்லி, இல்லறவாசிகளுக்கு கர்மயோகம், துறவரவாசிகளுக்கு துறவிகளுக்கு ஞான யோகம். ஆனால் 2 பேரும் 2 சாதனையும் செய்யணும். கர்மயோகம் மனப்பக்குவத்திற்கு, ஞான யோகம் மோட்சத்தை அடைவதற்கு அப்படின்னு சொல்லி 2 சாதனைகள், 2 வாழ்க்கை முறை. பிரவிருத்தி மார்க்கம் இல்லறம், நிவிருத்தி மார்க்கம் துறவரம். இல்லறத்தில் கர்மயோகம் பிரதான சாதனை, துறவரத்தில் பிரதான சாதனை ஞான யோகம். 2மே 2 பேரும் செஞ்சுதான் முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த சாதனை. அவங்க பிறகு கர்மயோகத்தின் பலன் சித்த சுத்தி அடைவது. கர்மயோகத்தினால ஞானம் கிடைக்காது, ஞானத்துக்கு தகுதி கிடைக்கும். பிறகு ஞான யோகத்தில் தான் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய முடியும். மோட்சத்தை கொடுப்பது எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் மோட்சத்தை அடையலாம். துறவியாக இருந்தாலும் அடையலாம், இல்லறத்தில் இருந்தாலும் அடையலாம். ஆனால் 2 சாதனையும் செய்யணும். கர்மயோகம் செய்யணும், ஞான யோகம் பண்ணணும். பிறகு அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த ஞான யோக சாதனை மட்டும் செய்கிறேன், கர்மயோகம் செய்கிறேன்னு சொல்லி. நீங்கள் கர்மயோகம் பண்ணாமல் ஞான யோகத்துக்கு வரவே முடியாது. செயல் செய்யாமல் ஒருத்தன் செயலை விட முடியாதுங்கிறார். செயல் செஞ்சு அதில் பக்குவப்பட்டு தான் அந்த செயலை விட முடியுமே விடிய அதை முடியவே முடியாது. ஒருவேளை ஒருவன் செயல் செய்யாமல், கர்மயோகம் செய்யாமல், இல்லற கடமைகளிலிருந்து கடமையை செய்யாமல் ஞான யோகத்துக்கு போகிறேன்னு சொல்லி விட்டுட்டு போனான்னு சொன்னால் மித்தியாச்சாரன் ஆகிவிடுவான். சும்மா வெளியே செயலை விட்டுருப்பான், வெளியே ஆசையெல்லாம் விட்டுருப்பான், ஆனால் மனசுக்குள்ளே எல்லாம் இருக்கும். வெளியே விட்டது மாதிரி இருக்கும், மனசுக்குள்ளே எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருப்பான். மித்தியாச்சாரன் ஆவான்னு சொல்லி, நீ செயலை விட்டு செயல் செய்து பக்குவமடியாமல் துறவு பூண்டால் அந்த துறவு உன்னை அழித்து விடும். நீ அங்கே போய் சும்மா வெளியே விட்டுருப்பிய ஒழிய மனசில் எல்லா ஆசையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் பக்குவப்பட்டுட்டு துறவுக்கு போகணும். செயலை விடணுமே ஒழிய அது வரைக்கும் நீ செயல் செய்வது உத்தமம்ட்டார். அப்புறம் அந்த செயலை எப்படி செய்வதுங்கிறதுக்கு கர்மயோகத்தை ஸ்லோகம் 8லேருந்து 16 வரைக்கும் சொன்னார். அதுக்கு என்ன சொன்னார்னு சொன்னால், கர்மயோகம் என்னால் அப்படிங்க சொல்லும் பொழுது, இந்த செயலை விட்டால் மித்தியாச்சாரன் ஆகி விடுவான், செயலை செஞ்சால் பந்தப்படுத்திடும், செயல் பந்தப்படுத்தும், செயலை விட்டால் அவன் கெட்ட ஒழுக்கத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த செயலை எப்படி செய்யணும், கர்மத்தை கர்ம யோகமாக, கர்மம்னா செயல்னு அர்த்தம், கர்மத்தை கர்ம யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்ம யோகத்தை விளக்குனார். அதில் முக்கியமாக நியதம் குரு கர்ம, உன்னுடைய கடமையை கட்டாயம் செய்ய வேண்டும். உனக்குன்னு என்ன கடமை இருக்கோ அதை ஒரு காலம் நீ செய்யாமல் இருக்கக்கூடாது, அந்த கடமையை கட்டாயம் செய்யணும். எப்படிப்பட்ட செயல்ங்கிறது, உன்னுடைய கடமை என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, உனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது. பொதுவாக குழந்தைக்குன்னு ஒரு டியூட்டி, படிக்க இல்லறத்தில் இருக்க ஒரு டியூட்டி, வானப்பிரஸ்தனுக்கு ஒரு டியூட்டி, சன்னியாசிக்கு ஒரு கடமை இருக்குது. அதே மாதிரி நம்ம அலுவலகங்களில் நம்மளுக்கு தொழில் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும், ஒவ்வொரு கடமை இருக்கும். அதில்
உன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யணுங்கிறார். பிறகு அதை எப்படிப்பட்ட பாவனையோடு செய்யணும்? இந்த செயல் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்ய வேண்டும். கடவுளுக்காக செய்கின்றேன் செய்யணும். அதில் வரக்கூடிய பலனை கடவுள் கொடுத்த பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். பிறகு யக்ஞ ரூபமான கர்மம் 5 விதமான யக்ஞம் சொன்னார். தேவ யக்ஞம், பித்ரு யக்ஞம், ரிஷி யக்ஞம், மனுஷ யக்ஞம், பூத யக்ஞம் சொல்லி எல்லாம் வேள்வியாக செய்கிறது. டெய்லி வழிபாட்டிலேருந்து ஆரம்பித்து அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, பூஜை பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது, மனிதர்களை பாதுகாக்கிறது, மிருகங்களை பாதுகாக்கிறது, தாவரங்களை இயற்கை, இதெல்லாம் ஒரு வேள்வின்ட்டார். இந்த வேள்வியாக செய்வது ஒரு கர்மயோகம்னார். பிறகு தர்மப்படி வாழ்தல் ஒரு கர்மயோகம். நீ எந்த செயல் செஞ்சாலும் அதில் தர்மம் இருக்க வேண்டும். நீ தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் உன்னை காப்பாற்றும்னார். தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதக அப்படின்னார். நம்மால் காக்கப்பட்ட தர்மம் நம்மை காக்கும். இயற்கையை நாம் போற்றினால் இயற்கை நம்மை போற்றும் சொல்லி அதில் ஒரு தர்ம சக்கரத்தை சொன்னார். நீங்கள் இயற்கையை பாதுகாத்தா இயற்கை உங்களை பாதுகாத்துக்கிறன்னு சொல்லி. அதுக்கு என்ன சொன்னார்னா, தேவர்களுக்கு யாகம் செஞ்சீங்கன்னா மழை வரும், மழையினால் உணவு வரும், உணவுனால் உயிர்கள் வருது, உயிர்கள்னால செயல் செய்கிறோம், செயல்னால் மழை வருதான். செயலை கர்மயோகமாக செஞ்சால் மழை வருதுங்கிறார். பிறகு இந்த செயல் எப்படி செய்யணும் கர்மயோகங்கிறது எங்கேருந்து வருது? வேதத்திலேருந்து வருதுன்னார். அந்த வேதம் யார்கிட்டருந்து வந்துச்சு? கடவுள்கிட்டருந்து வந்துச்சு. சரி, இந்த வேதம் யாரால் காப்பாற்றப்படுது? அதை கடைப்பிடிக்கிறவங்களால் காப்பாற்றப்படுது. வேதத்தை கர்மயோகத்தை வேதம் சொல்லுது, புரியுதுங்களா? அந்த வேதம் காப்பாற்றப்படணும்னா என்ன? அது சொன்னதை செஞ்சாதான் வேதத்துக்கு மரியாதை. வேதம் இருக்கும், இல்லாட்டி வேதம் இருக்குமா? இருக்காது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை செஞ்சாதான் வேதம் காப்பாற்றப்படுது. அப்படி செய்யும் பொழுது, அந்த கர்மயோகமாக செய்யும் பொழுது அதனால் மழை வருகிறதுங்கிறார். மழை வர்றதுனால உணவு வருது, உணவுனால் உயிர்கள் வருது, உயிர்கள் தான் செயல் செய்ய முடியும், கர்மயோகம் செய்ய முடியும். அந்த கர்மயோகம் திருப்பி அந்த மழையை கொண்டு வருது. ஒரு தர்ம சக்கரம் சொல்லி சொன்னார் அது. பிறகு மோட்ச ஸ்வரூபத்தை இடையில சொன்னார். எப்பயுமே சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் சொல்லி இந்த மோட்சம்தான் இறுதி லட்சியம் அப்படிங்கிறதுக்காக சொல்வார். அதில் என்ன சொல்வார்னு சொன்னால், எது மோட்சம்னு சொன்னால் 17-18 மோட்ச ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதாவது மோட்சத்தை நல்லா வர்ணித்தார். தன்னில் தான் இன்புற்றிருக்குன்னு 2வது அத்தியாயத்தில் சொன்ன கருத்தை இங்கேயும் சொல்லி, பிறகு எதை அடைதல் மோட்சம், எதில் நிலைபெறுதல் மோட்சங்கிற கருத்தை சொன்னார். தன்னிடத்தில் சுகமாக இருப்பவன் ஆத்ம திருப்தக, தன்னிடத்தில் திருப்தியாக இருப்பவன் அப்படின்னார். அது நிபந்தனை இல்லாமல் யார் தன்னிடத்தில் ஆனந்தமாக இருக்கிறானோ அதுதான் மோட்சம் சொன்னார். எதையும் சார்ந்து இருக்காத நிலை. கர்மயோகத்தை சொல்லிட்டு வரும்போது ஏன் மோட்சத்தை சொல்கிறாரு? லட்சியம் உனக்கு அதேன்னு புரிஞ்சுக்க. நீ வெளி விஷயத்தினால் ஆனந்தத்தை தேடாத, உனக்குள்ள ஆனந்தம் இருக்குது, அதில் நீ திருப்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி, இந்த கர்மயோகம் அது நேரடியாக கொடுக்காது. அந்த தன்னில் தான் திருப்தி அடைவதற்கு கர்மயோகம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு ஞான யோகம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே சொன்னார். ஏன்னா கீதையின் நோக்கம் கடமையை செய்வது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. கீதை என்ன சொல்லுது? கடமையை செய்ய சொல்லுது, கர்மயோகத்தை சொல்லுது அப்படிம்பாங்க. கர்மயோகம் படி, கீதை சொல்கிறது ஞானத்தை அடைஞ்சு ஆனந்த துக்கத்தை போக்கி ஆனந்தத்தை அடைவதுங்க அங்கங்கே சொல்லிக்கிட்டே வருவார். அதனால் இங்கே அதை ஞாபகப்படுத்துகிறாரு. பிறகு கர்மயோகத்தை 19வது ஸ்லோகம் நிறைவு பண்ணார். பிறகு 20லேருந்து 29 வரைக்கும் சிஷ்டாச்சாரக லோகசங்கரகன்னு ஒரு தலைப்பு வந்துச்சு. அர்ஜுனன் ஒரு வேளை நினைக்கலாம், எனக்கெல்லாம் மனப்பக்குவம் இருக்குது, மன சுத்தி வந்தாச்சு, நான் வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நான் ஞான யோகத்துக்கு வர்றேன், சாமியாராக போய் ஞான யோகத்துக்கு போகிறேன்னு சொல்லலாம். சமுதாயத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள் எந்த ஞானம் பெற்றாலும் சரி, மன தூய்மை அடைந்தாலும் சரி, செயல்களை விடக்கூடாதுன்ட்டார். உலகத்தை நல்வழிப்படுத்துதல் பொருட்டு நீ கடமையை செய்துதான் ஆக வேண்டும். ஞானம் வந்தால் கூட இருக்கலாம். அதுக்கு ஜனகரை உதாரணம். ஜனகர் ராஜா தான், ஆனால் கடமையை விட்டாரா? விடலை. ஞானத்தோட அவருடைய கர்மத்தை செஞ்சார். யூனியன் சிஷ்டாச்சாரகன்னர், அதாவது உலக நன்மைக்காக காரியம் செய்கிறது. பிறகு நாம் செயல் செய்யாமல் விட்டுட்டா நம்மளை பார்த்து மற்றவனும் சோம்பேறி ஆயிடுவோம். ஏன்னா பெரிய அர்ஜுனன் ஒரு ராஜா அந்தஸ்தில் இருக்கான், அவனே கடமையை செய்யல என்ன பண்ணுவாங்க? அதை பின்பற்றி எல்லாரும் அழிந்து விடுவார்கள். சிஷ்டாச்சாரகன்னர் ஒருத்தனை ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒரு குழந்தை நல்லா வரும்னா அது யார்கிட்ட கற்றுக்கிற? முதல்ல
அப்பா அம்மாட்ட தான் கற்றுக்கிறது. அப்பா அம்மா வந்து சொல்லி கற்றுக்கிறத விட பார்த்து கற்றுக்கிறதும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீ கடமையை செய்யாமல் போயிட்டேன்னு சொன்னால் சமுதாயம் அழிந்து விடும்னு ஒரு கருத்து சொன்னார். பிறகு அதுக்கு ஞானிகளுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். சரி, ஞானத்தை அடைஞ்சாச்சுன்னு சொன்னால், நான் ஆனந்தத்தை அடைஞ்சிட்டேன், செயல் செய்ய வேணாம். செயல் செய்கிறவனை போய் கெடுத்துறாதேன்னாரு. ஒருத்தன் ஆசையோடு செயல் செய்கிறான், செஞ்சுட்டு போட்டோம், தர்மமாக செய்யும், நல்லா செய்யும், நல்லா அனுபவி. வேதமே சொல்லுது, சொர்க்கத்தை சொல்லி இதெல்லாம் பண்ணி இந்த யாகம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும், அங்கே போய் நல்லா அனுபவிங்குது. அது நிலையில்லேன்னு பின்னாடி சொல்லணும், சொர்க்கமும் நிலையில்லேன்னு சொல்லணும். அப்போ நீ செயல் செய்வதை ஞானத்தை அடைஞ்சாலும் அஞ்ஞானிகளுக்கு அதை போய் தெரியாது. அவனை போய் நீ செயல் செய்யாதேன்னு அவனை சொல்லாத. ஒருத்தருக்கு நல்லா பிஸ்னஸ் பண்ணி இப்போ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் அனித்தியம்ப்பான்னு சொன்னேன்னா அவங்களை விரட்டியே விட்டுருவான், கிட்டத்தில் பார்க்கவே விட மாட்டான். அவன்கிட்ட போய் அனித்தியம் சொல்ல முடியுமா? நல்லா சம்பாதிப்பா, நல்லா தர்மம் பண்ணுன்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை, நல்லா சம்பாதி, நல்லா தர்மம் பண்ணு, அப்படி சொல்லலாம். நீ சம்பாதிக்காத, நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்லாது, சொல்லக்கூடாது. சித்பவானந்தர் ஒரு பையன் இருந்தான், நல்ல பெரிய கோடீஸ்வர வீட்டு பையன். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், சும்மா இருக்கும்போது என்ன பண்ணிட்டார், இப்படி சும்மா இருந்து நல்லா ஜாலியாக இருறான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் அந்த பையனை. அது காலேஜில் படிக்கும்போது கூட நான் ஜாலியாக இருக்க சொல்லிட்டார், படிக்க மாட்டேங்கிறான் ஒழுங்கா. அப்புறம் எங்கள் சாமி போடணும், அவர் சொல்கிறார், அப்பா சாமி அவனை படிங்கன்னு சொல்லுங்கள், படிங்க. ஏன் நல்லா தானே படிங்க, நீங்கள் சொல்லுங்கன்னார். எதுக்குன்னு கேட்டார். அந்த சாமி ஜாலியாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கேன் என்கிட்ட இருக்கேன் அப்படின்னார். அதாவது ரொம்ப மந்தமாக இருந்தால் நீ ஜாலியாருன்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து ஒன்றுமே அனுபவிக்காமல் இருக்கிறான், அவனை ஜாலியாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பையன் எங்கள் இதில் இருந்தான், எங்கள் ஒரு ஆஃபீஸில். அவன் பார்த்தீங்கன்னா நல்ல இளவயசு பையன், ஒரு சினிமா எதுக்கும் போக மாட்டான், கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பான், டல் அடிச்சிருப்பான். கொஞ்சம் சினிமாவுக்கெல்லாம் போப்பா, ஃப்ரெண்ட்ஸோட போகணும் ஒரு சாமி சொல்லிட்டாரு. சொன்ன உடனே போயிட்டு வந்துட்டு, நான் சினிமா பார்த்துட்டு வந்துட்டேன் சாமின்னு. என்ன படம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன். பக்த பிரகலாதன் பார்த்தேன்னா. அதுக்கு நீ பார்க்காம இருந்திருக்கான். சினிமா நல்லது தான், இதுக்கு சொன்னது அவன் வந்து தமோ குணத்தில் இருக்கான், புரியுதுங்களா? அவன் ரஜோகுணத்துக்கு வரணும், அவனை போய்கிட்டு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்காக சொன்னது, கொஞ்சம் ஜாலியாக பையங்களோடு இருந்துட்டு வான்ட்டு. அது மாதிரி அறியாமையில் இருப்பவன் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பான். அவனை போய் இதில் ஈடுபடாத, தர்மம்ல அனித்தியம்லாம் சொல்லாத அப்படின்னு ஞானிகளுக்கு அறிவுரை சொன்னார். பிறகு 2 பேருடைய செயலை ஒப்பிட்டு கூறினார். இவன் வந்து என்ன செயல் செஞ்சாலும் பாதிக்கப்படாமல் இருப்பான், அஞ்ஞானி பாதிக்கப்படுவான் அப்படிங்கிற கருத்து வந்தது. பிறகு கடைசியாக கர்மயோகத்தை 30வது சொல் நிறைவு பண்ணார். புத்தி, அறிவோடு நீ செயல்களை செய்ய வேண்டும், விவேக புத்தியுடன் செயல்களை செய்வது. எல்லா கர்மத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு செயலை செய்ய வேண்டும். எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும், ஆனால் பலன் வந்தால் பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடையது என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது, நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நான் செய்கிறேங்கிற இல்லாமல் கடவுளுக்காக செய்கிறேங்கிற எண்ணம் வரணும். அப்புறம் எது வந்தாலும் என்னுடையதுங்கிறது எண்ணம் இருக்கக்கூடாது. மமகாரம் இல்லாமல் மன அமைதியோடு நீ காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி கர்மயோகத்தை நிறைவு பண்ணி, பிறகு கர்மயோகத்தை ஸ்துதி பண்ணார். இதை பின்பற்றி வந்தால் சித்த சுத்தி அடைந்து ஞானத்தை பெற்று அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். அப்படி பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் சமுதாயத்தில் நஷ்டத்தைத்தான் அடைவார்கள்னு சொல்லி கர்மயோகத்தை பற்றி உயர்வாக சொன்னார். பிறகு 33, 34 பிரகிருதி தத்துவம், சுபாவப்படிதான் எல்லோரும் வாழ்கிறார்கள் ஒரு கருத்து சொன்னார். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சுபாவம், அவனவனுக்கு ஒரு சுபாவம் இருக்குது. நீங்கள் ஐயோ என் மனசு இப்படி நினைக்குதே அப்படி நினைக்குதே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த எண்ணம் வரும் பொழுது செயல்பாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. மனசு சுபாவப்படி தான் இருக்கும். நல்ல சுபாவத்திலே பலவிதம் இருக்குது, அதை நமக்கு வெளியே கொண்டு, கெட்ட சுபாவத்தை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற கருத்து உறுதி செய்யப்பட்டு சொன்னார். சுபாவத்தில் சாய்ஸ் இல்லை, ஆனால் செயல்படுத்துறதுல சுய முயற்சி இருக்குது, அறிவும் வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னார். பிறகு வேறவருடைய கடமையில் மூக்க நுழைக்காதீங்கன்னார். இப்போ நம்ம கடமையை நாம் செய்யணும், பரதர்ம தியாக. இன்னொருடைய கடமையை செய்கிறது அதர்மம்னு சொல்லலை, அதை செய்யக்கூடாதுங்கிறார். குழந்தை பருவத்தில், மாணவ பருவத்தில் அவருடைய கடமை என்ன, படிக்கிறது, அவன் சம்பாதிக்கக்கூடாது. சந்நியாச தர்மமும் சம்பாதிக்கக்கூடாது. சன்னியாசி சம்பாதிச்சா அது பரதர்மம், ஒரு மாணவ பருவத்தில் சம்பாதிச்சா பரதர்மம். இல்லறத்தான் சம்பாதிக்காமல் விட்டால் அது தர்மம் இல்லை, ஏன்னா அது சுய தர்மம். நீ என்ன கடமையோ உன் கடமை ஏதோ அதை செய்யணும். பீன் வந்து நான் கலெக்டரில் உட்காரன்னு செய்ய முடியுமா? கலெக்டர் பீன் வேலை பார்க்கலாமா? பார்க்க முடியாது. அவங்க கடமையை செய்யணும், இன்னொருடைய கடமையை செய்யக்கூடாது. இன்ஜினியர் வந்து
டாக்டர் வேலை பார்க்கக்கூடாது, டாக்டர் இன்ஜினியர் வேலை பார்க்கக்கூடாது. டாக்டர் வந்து எனக்கு கட்டட வேலையெல்லாம் தெரியும்னு சொல்லி இவர் ஐடியா சொன்னான்னா எப்படி இருக்கும்? பரதர்மத்தை செய்யாமல் இருப்பது கர்மயோகம், அது அதர்மம் இல்லை, செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ அர்ஜுனன் கேட்டான், யாருக்குமே பாவம் செய்ய ஆசை இல்லை, ஏன் பாவம் செய்கிறான்னு சொல்லும்போது என்ன சொன்னார்? அதாவது யாருக்குமே பாவம் செய்கிறதுக்கு ஆசை கிடையாது. இல்லையே பாவம் செய்கிறதுக்கு ஆசை இருக்கேன்னு சொன்னால் இதில் இன்னொரு அர்த்தம் அடங்கியிருக்கு. துக்கத்தை யாராவது விரும்புவாங்களா? பாவத்தின் விளைவுதான் துக்கம். யாருக்குமே துக்கம் வேணும்னு விருப்பம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறான்? துக்கத்துக்கான பாவத்தை செய்கிறான். துக்கத்தை யாரும் விரும்புறதில்லை. ஆனால் துக்கம் எங்கேருந்து வருது? பாவத்திலேருந்து. ஆனால் பாவத்தை எல்லாரும் செய்கிறான், விரும்பாவிட்டாலும் பாவத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துக்கத்தையோ பாவத்தையோ சம்பாதிக்க விரும்பலை, இருந்தாலும் ஏன் செய்கின்றான்னு சொல்லி கேட்கும் பொழுது பகவான் என்ன சொல்கிறார்? காம ஏஷ குரோத ஏசகன்னு சொல்லி 37லேருந்து 43 வரைக்கும் இந்த தத்துவத்தை சொன்னார். ஆசையினுடைய சொரூபத்தை சொல்லி, ஆசை எப்படி, அதனுடைய தன்மை என்னன்னு சொன்னார். காமஸ்வரூபம், ஆசையின் சொரூபம், ஆசையினுடைய அதிஷ்டானம் இருப்பிடம், அந்த ஆசையை வெல்ல உபாயம் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணார். ஆசையினுடைய சொரூபம் என்ன? அது குரோதமாக மாறுகிறது. ரஜோகுணத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் ஒரு வெறி, அந்த வெறியில் தான் வருது. பிறகு என்னைக்கும் ஆசை தீனி போட்டு அதை நிறைவு பண்ண முடியாது. இது ஆசையினுடைய சொரூபம். ஒரு குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கம்மியான ஆசை இருக்கும். ஒரு டப்பாவை கூட திருப்திப்படுத்திடலாம், ஒரு சின்ன 3 சக்கரை வண்டியை கொடுத்து திருப்திப்படுத்தலாம். கொஞ்சம் வாலிபனானா எனக்கு புல்லட்டு கேட்பான், அப்புறம் காரு கேட்பான். என்ன கூட்டிக்கிட்டே போகும். வயசாக ஆசை குறையாது, அது கூட்டிக்கிட்டே போகுங்கிறார். வாலிபன் ஆகிட்டு அப்படி போயிருதுங்க. என்ன பண்ணாலும் ஆசை அதிகமாக அதிகமாக கூடிக்கிட்டே போகுமே ஒழியா திருப்திப்படுத்த ஒரு நாளும் முடியாது. நம்மளுக்கு முக்கியம் என்ன? திருப்திதே முக்கியம். இது காமத்தி ஆசையினுடைய சொரூபங்கிறார். இப்போ வயசாக நம்மளுக்கு ஆசை என்ன செய்யுது? கூடுது. அது முன்னேற்றமா பின்னேற்றமா? நம்ம அதை முன்னேற்றம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வயசாக முன்னேறுறது எப்படி? ஆசையை அதிகமாக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அது உண்மையிலே பின்னேறுவது அப்படிங்கிறார். பிறகு அதனுடைய இருப்பிடம் என்னன்னு சொன்னால் இந்திரியம், மனம், புத்தி பார்த்தோம். அது எங்கே இருக்குது? பொருள்கள் இல்லை, இந்திரியத்தில் இருக்குது, மனசு புத்தியில் இருக்குது. அதை வெல்ல உபாயம் என்ன? முதல்ல இந்திரிய கட்டுப்பாடு, பிறகு மனக்கட்டுப்பாடு, இறுதியில் ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானத்தை எப்படி அடைகிறது? முதல்ல உடம்பு நானல்ல, இந்திரியம் நானல்ல, புத்தி நானல்ல, அதை விட இது மேலானது வந்து கடைசி எல்லாத்தையும் நீக்கின பிறகு இந்த இவையெல்லாம் அறியப்படும் பொருள், இவையெல்லாம் ஒரு கருவி, நான் அதை அறிபவன், அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அழிவற்ற தத்துவம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த தத்துவத்தில் நிலை பெற்றால் இந்த ஆசை என்ற விரோதி வெல்வதற்கு கடினமான இந்த விரோதியை வென்று விடலாம்ங்கிறார். வெல்வதற்கு கடினம்தான், இருந்தாலும் இந்த தத்துவத்தில் நீ மனதை உறுதிப்படுத்தி விட்டால் வெல்வதற்கு கடினமான பாபஸ்வரூபமான எதிரியான இந்த ஆசையை வென்று விடலாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிச்சிட்டாரு. இதோட கர்மயோகம் நிறைவு பெறுகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். அடுத்த அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம், 4வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் வரும். அந்த அத்தியாயத்தில் வித்தியாசமான கருத்துக்கள் வருது. ஒன்று அவதார தத்துவம் வரும். அவதார தத்துவம், கடவுள் ஏன் அவதாரம் எடுக்கிறான்னு கருத்து வரும். 2வது ஞான கர்ம சந்நியாச யோகம், அந்த தலைப்பு. இங்கே செய்ய சொன்னார். அறிவினால் செயலை துரத்தல், செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் செயலைன்னு சொல்கிறது, அது எப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவம் வரும். பிறகு ஒரு 12 விதமான சாதனைகள் சொல்லி இந்த ஞானத்தின் பலன், மோகநாசம், பாபநாசம், கர்மநாசம் சொல்லி அதில் ஒரு 4 டாபிக், அருமையான டாபிக் வரும். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரி ஓம் தட்சா.